ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கதை மாயை பழம். சந்திரகிரி அப்படிங்கிற ஊர்ல அசோக் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அசோக் ரொம்ப நல்லவரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப நல்ல நல்ல குணங்களும் இருந்தது. அசோக்கோடது ஒரு கூட்டு குடும்பம். எல்லாரையுமே பாத்துக்கிற பொறுப்பு அசோக் மேலதான் இருந்தது. இங்க பாருப்பா அசோக்கு, சொல்லுங்கம்மா. உனக்கே தெரியும்லப்பா, நம்மளோடது கூட்டு குடும்பம். செலவு அதிகமா இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த பொருள் எல்லாம் தீந்துருச்சு. இன்னைக்கு நான் எப்படியும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நாளைக்கு தேவையானத நீ கொண்டு வந்துருப்பா. சரிங்கம்மா, நான் கண்டிப்பா கொண்டு வரேன். டே அசோக், உன் தாத்தாவோட நிலைமை எவ்வளோ மோசமாயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? அப்பாவோட மருந்தும் கூட தீர்ந்து போச்சு. நீ அதை வாங்கி வை. இந்த வயசுலயும் நான் உனக்கு இவ்வளோ பாரத்தை கொடுக்கறேன்னு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. கொஞ்சம் இந்த மருந்தை வாங்கி கொடு. இங்க பாருப்பா, நான் உனக்கு சப்போர்ட்டா இல்லாம உனக்கு நான் பாரமா இருக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. நமக்குள்ள எதுக்குப்பா மன்னிப்புலாம்? இது என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இது எனக்கு பாரம்லாம் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. தாத்தாவுக்கு மருந்தை நான் கொண்டு வரேன். அப்படின்னு சொல்றாரு. அப்போ அசோக்கோட தாத்தாவும் பாட்டியும் அவரை கூப்பிடுறாங்க. என்னாச்சு தாத்தா பாட்டி, ஏன் கூப்பிட்டீங்க? இங்க பாருப்பா அசோக்கு, பாரம்பரியமா நம்ம பண்ண வேண்டிய பூஜை ஒண்ணு இருக்குப்பா. என்ன ஆனாலும் அந்த பூஜையை நாம செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தேவைப்படுறதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்க பாட்டி. பூஜை பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் 1 வாரம் இருக்குப்பா. சரி, இன்னும் ஒரு வாரத்துல பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். எல்லார்கிட்டயும் கிளம்புறேன்னு சொல்லி அசோக் அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. அசோக் வேலை செய்யற இடத்துக்கு போய் பார்க்கும்போது திடீர்னு அந்த இடமே மூடி வச்சிருந்தாங்க. ஏதோ சில காரணங்களால சில நாட்களுக்கு அந்த கம்பெனியை மூடிட்டாங்கன்னு சொல்றாங்க. மொத்த எல்லாரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத கேட்டு அசோக் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இனி குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறதுன்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. அதுக்குள்ள அவரோட நண்பனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அட அசோக், நீ பாத்தியா? இப்படி நடந்துருச்சேடா. திடீர்னு நம்ம எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டா நம்ம எங்க போய் பிழைக்கிறது? அதான் ஆஞ்சி நானும் யோசிக்கிறேன். திடீர்னு வேலை இல்லைன்னு சொன்னா குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது? என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பம் என்னாகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாத அசோக். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்கு, நாம அங்க சேர்ந்துக்கலாம். ஆனா அது கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது உன்னால பண்ண முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, எவ்வளோ கஷ்டமான வேலைனாலும் நான் பண்றேன் ஆஞ்சி. என் குடும்பத்தாளுங்களை பட்னியா படுக்க வைக்கிறத விட எந்த வேலைனாலும் நான் செய்யறேன். அது என்ன வேலைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு கொஞ்சம் புண்ணியமா போகும். இங்க பாருடா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? இப்பவே நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா. அப்படின்னு சொல்லி அஞ்சி அசோக்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடம் ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்தது. ஷிப்ல வந்து இறங்குற பொருட்களை எல்லாம் ஒரு பெட்டில வச்சு வேற இடத்துல பத்திரமா வைக்கணும். ஆனா அது ரொம்ப பாரமா இருக்கும். அத ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு போய் வைக்கிறது தான் இவங்களோட வேலை. அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காருல, அவர் தான் ஓனரு. அவர்கிட்ட போய் நம்ம வேலை கேட்கலாம். இங்க பாருடா, அவர் நமக்கு வேலை கொடுப்பாரா? நாம சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க வேலை கிடைக்கும்னு வேற ஒருத்தன் எனக்கு சொல்லியிருந்தான். அதனால நமக்கு இங்க வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரும் அந்த முதலாளி கிட்ட போய் வேலை கேக்குறாங்க. வணக்கம் சார், என் பேர் அசோக். இவன் பேர் ஆஞ்சநேயா. நாங்க வேலை தேடி உங்ககிட்ட வந்திருக்கோம். தயவு செஞ்சு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கய்யா. உங்களுக்கு வேலை கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்களாம் நல்லா வேலை பார்ப்பீங்களா இல்லையாங்கிறது தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ இல்லைங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். நீங்க எங்களுக்கு வேலை மட்டும் கொடுங்க. வேலை விஷயத்துல நீங்க சந்தேகப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம். அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்டு முதலாளி யோசிச்சு சொல்றாரு. அப்படின்னா சரி, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பேன்னு சொல்றதால நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். இதோ இங்க பாருங்க, இங்க இருக்கிற பாக்ஸை எல்லாம் நல்லா பத்திரமா எடுத்துட்டு போய் நான் சொல்ற இடத்துல வச்சுட்டு வரணும். நீங்க இதுல ஒரு பாக்ஸை சரியா பார்த்துக்காம விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு நிறைய நஷ்டமாயிரும், புரியுதா? அதுக்கப்புறம் நான் உங்களை உடனே வேலையை விட்டு நிறுத்தி இங்க இருந்து துரத்தி விட்டுருவேன், புரியுதா? இல்ல இல்ல, நாங்க நிஜமாவே ரொம்ப ஜாக்கிரதையா வேலை பார்ப்போம். அப்படின்னா சரி, இன்னைக்கே நீங்க 2 பேரும் வேலையில சேர்ந்துக்கோங்க.
அப்படின்னு அவங்க முதலாளி சொன்னதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையும் செய்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கடந்தும் போகுது. ஒரு நாள் 2 பேரும் படகுல இருந்து அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அத தலை மேல வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழியில முள்ள இருந்தது. அத பார்த்த அசோக் அஞ்சிக்கு எங்க முள்ளு குத்திருமோன்னு பயந்து அஞ்சிய கொஞ்சமா தள்ளி விடுறாரு. ஆனா அஞ்சி கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம பெட்டி ஒடிஞ்சு அந்த பொருளும் கீழே விழுந்துடுது. இந்த விஷயம் எப்படியோ முதலாளிக்கும் தெரிஞ்சிடுது. அப்புறம் அவரு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க வேலைக்கு சேர வந்தப்பவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு. உங்களால எனக்கு இன்னைக்கு நிறைய நஷ்டமாயிருச்சு. முதல்ல இந்த தப்பு யாரால நடந்தது? இல்ல எஜமானி ஐயா, என் சைடுல எந்த ஒரு தப்பும் நடக்கல. இந்த அசோக் தான் என்ன தள்ளி விட்டான். அவரோட நண்பன் தன்னோட வேலையை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக போய் தான் சொல்றாருன்னு தெரிஞ்சும் கூட அசோக் எதுவுமே சொல்லாம அமைதியாவே நின்னுட்டு இருந்தாரு. ஆஞ்சி சொன்னது உண்மையா அசோக்? ஆமா ஐயா, ஆனா நான் இத வேணும்னே எல்லாம் பண்ணல. ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அது எப்படி நடந்திருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தப்பு நடந்தா வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு. அதனால அசோக், நான் உன்னை வேலையை விட்டு நிறுத்துறேன். இங்க இருந்து முதல்ல போ. ஐயா, ஒரே ஒரு தடவை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இனிமே எப்பவும் இப்படி நடக்காது. இல்ல, நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். மரியாதையா நீ இங்க இருந்து வெளியே போ. அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே பண்ண முடியாம ரொம்ப வருத்தத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த 2 நாள் வேலைய தேடி எல்லா பக்கமும் தெரிஞ்சு டயர்ட் ஆயிடுறாரு. ஆனா வேலை மட்டும் கிடைக்கல. ரொம்ப பசி மயக்கத்தோட ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துக்கிறாரு. இத நினைச்சு வருத்தமும் பட்டுட்டு இருந்தாரு. அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தி ரொம்ப நாள் ஆன மாதிரி அசோக்குக்கு தோணுது. மரமும் வாடி போன மாதிரி தோணிட்டு இருந்தது. உடனே அசோக்கு பாவம்னு தோணி அவரு, எனக்கு சாப்பிட சாப்பாடும் இல்ல. இந்த முகத்தோட நான் வீட்டுக்கும் போக முடியாது. பசி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த மரத்துக்காவது தண்ணி ஊத்தி இதோட பசியை நான் போக்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு உடனே பக்கத்துல இருந்த ஆத்துல இருந்து தண்ணிய கொண்டு வந்து அத அந்த மரத்துக்கு ஊத்துறாரு. அப்படி தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரத்துக்கு மரத்துக்கிளியே உட்கார்ந்துக்கிறாரு. அசோக் கண்ணை மூடிக்கிட்டு இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட தலை மேல ஒரு பழம் வந்து விழுது. தலை மேல விழுந்து நேரா அவரோட மடி மேல போய் விழுது. என்ன இது? பார்க்க பழம் மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த மரத்துல எந்த ஒரு பழமும் இல்லையே. இது எங்க இருந்து வந்தது? நான் இதுக்கு தண்ணி ஊத்துனதால தான் நன்றி சொல்றதுக்கு இந்த பழத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நான் என்னோட பசியை தீர்த்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு அசோக் அந்த பழத்தை சாப்பிடுறாரு. அத சாப்பிட்ட உடனே அசோக்கு ரொம்ப சக்தி வந்த மாதிரி இருந்தது. அவரு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருந்த மாதிரி இருந்தது. அட, என்ன இது? ரொம்ப விசித்திரமா இருக்கே. திடீர்னு எனக்கு எப்படி இவ்ளோ தெம்பு வந்தது? இவ்ளோ நேரம் நான் ரொம்பவே சோர்ந்து போயிருந்தேன். ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதோட என்னோட சக்தியும் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு அவரோட மனசுல யோசிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ரொம்ப கோவத்துல இருந்த ஒரு மாடு எல்லாரையுமே அதோட கொம்ப வச்சு தள்ளி விட்டு அசோக் கிட்ட வந்துட்டு இருந்தது. அசோக் ஒரே கையால அதை தூக்கி அப்படியே கீழே வீசிடுறாரு. அந்த மாடு அப்படியே கீழே விழுந்துடுது. அதோட அந்த மாடு அசோக்க பார்த்து ரொம்ப பயந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இத பார்த்து அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் வந்து அசோக்க பாராட்டுறாங்க. அப்பதான் அசோக்கு புரியுது, அவருக்கு அந்த பழத்தை சாப்பிட்டு நிறைய சக்தி வந்திருக்கு. இதெல்லாம் அந்த மாய பழத்தால தான் நினைக்கிறேன். அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சக்தி அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா உணர்றேன். இதுக்கு முன்னாடி எப்பவும் இப்படி தோணுனதே இல்ல. அதுவும் ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு மாட்டையே தூக்கி வீசியிருக்கனே. என்ன ஒரு ஆச்சரியம். என்ன ஆனாலும் சரி, இந்த மாய பழத்தை சாப்பிட்டு கிடைச்ச சக்தியால போன வேலையை நான் திரும்ப வாங்கியே ஆகணும் அப்படின்னு உடனே அவரு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துக்கு போறாரு. ஒருத்தர் ஒரே ஒரு பெட்டியை எடுத்துட்டு போற இடத்துல இவரு தனியா 10 பெட்டிய ஒரே தடவை அவரோட தலைமையில வச்சுக்கிட்டு வந்துடுறாரு. அத பார்த்த முதலாளி ஆச்சரியப்பட்டு, அட, ரொம்ப நல்லது. உனக்கு இவ்ளோ சக்தி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருத்தனா எப்படி நீ இவ்ளோ பாக்ஸையும் கொண்டு வந்த? உன்ன மாதிரி ஒருத்தன் தான் என் கூட இருக்கணும். இன்னைக்கே நீ இங்க மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்னு முதலாளி கேக்குறாரு. உடனே அசோக்கும் சரின்னு சொல்லிடுறாரு. அசோக்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. உடனே அசோக் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட போய் தனக்கு மாய பழத்தை கொடுத்ததுக்காக அந்த மரத்துக்கு நன்றி சொல்றாரு.
தினமும் வந்து அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த மரம் எப்பவும் போல தினமும் ஒரு மாயப்பழத்தை கொடுத்துட்டு இருந்தது. அத அசோக் சாப்பிட்டு அவரோட சக்தியால ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற வேலைய கூட ரொம்ப சுலபமா செஞ்சிட்டு இருந்தாரு. அப்படி அசோக் ரொம்ப குறைவான நேரத்திலேயே பணக்காரர் ஆயிடுறாரு. அதோட ஏழைகளுக்கும் ரொம்ப உதவி பண்றாரு. இதான் இன்னைக்கான கதை மாயப்பழம்.